Hi friends, Assalamu alaikum, எல்லாருக்கும் வணக்கம். This is Anis Fatima from Fatima's Natural Health Center and Bridal Makeups. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் thyroid. So thyroid அப்படின்றது ஒரு butterfly shape gland நம்ம நெக்ல இருக்கும். So இந்த gland வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரெயின்ல இருக்கிற pituitary and hypothalamus அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ். So thyroid deficiency அப்படின்னாலே ஒரு thyroid disorder அப்படின்னாலே இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைக் மோஸ்ட்லி வந்துட்டு தைராய்டு வந்துட்டு மேல் விட ஃபீமேலுக்கு தான் அதிகமாக பாதிப்பு தருது. ஸோ ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ல் ஒரு 7 பேருக்காச்சும் கண்டிப்பாக தைராய்டு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோம்னாக்கா ஹைப்போதைராய்டு தான் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் அந்த தைராய்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மோர் தென் த வேல்யூ இருந்தால் அதுதான் ஹைப்போதைராய்டு. ஸோ நீங்கள் தைராய்டு செக் பண்ணி இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரேஞ்சை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைப்போவில் இருக்கீங்களா இல்லை ஹைப்பரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் இது அஃபெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக அவங்களோட மென்சஸில் வந்துட்டு அவங்களோட பீரியட்ஸ் இஷ்யூஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த தைராய்டோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு அதையும் பாதிக்க வைக்குது. அண்ட் தென் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் ஹேர் ஃபால் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இந்த தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நிறைய வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி நாம ஹோம் ரெமீடியை யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் நான் சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் இன்னைக்கு தைராய்டுக்காக. ஸோ ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு தைராய்டால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த தைராய்டை கண்டிப்பாக பேலன்ஸ் லெவலுக்கு கொண்டு வரலாம். அண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது இம்பேலன்ஸ் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஒன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டா அண்ட் தென் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் கண்டிப்பாக ஒரு ரெகுலராக ஒரு ஹெல்த்தியாக ஒரு நார்மல் வேலை கொண்டு வந்துட்டா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக இம்பேலன்ஸ்க்கு போகாது. நம்மளோட தைராய்டு தான் கால்சிட்டோனின் அப்படின்ற ஒரு கால்சியம் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், அதாவது நம்ம போனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய கால்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தைராய்டு தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க நமக்கு தைராய்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தைராய்டில் வந்துட்டு எதர் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி டிக்ரீஸ் ஆகிறதும் சரி ரெண்டுமே வந்துட்டு டிஃபிஷியன்சி தான். அண்ட் தென் பார்த்தோம்னாக்கா நம்மளோட தைராய்டு தான் நம்மளோட ஹார்ட் ரேட்டு அண்ட் நம்ம பாடி டெம்பரேச்சர் அண்ட் நம்மளோட பிபி பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நர்வஸ்னஸ் இருக்கும், ஃபாஸ்ட் ஹார்ட் ரேட் இருக்கும் அண்ட் ஸ்வெட்டிங் இருக்கும் அண்ட் தென் வந்துட்டு வெயிட் லாஸ் இருக்கும். ஹைப்பர் தைராய்டில் வெயிட் லாஸ் இருக்கும், ஹைப்போல தான் வெயிட் இன்க்ரீஸ் இருக்கும் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ ஹைப்பர் தைராய்டு அப்படின்னும் போது நம்மளோட தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் நம்ம ஹைப்போ தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ், ஹேர் லாஸ் அண்ட் தென் வந்துட்டு கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பிரச்சனைகள், மெமரி இஷ்யூஸ், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாடி ஒபீஸாக தான் தெரியும். அண்ட் தென் ட்ரை ஸ்கின் இருக்கும், நம்ம கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக, அண்ட் தென் வந்து ஃபேட்டிக் டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், டிப்ரெஷனில் இருப்பாங்க சில பேர். அண்ட் தென் வந்துட்டு மென்சஸ் கண்டிப்பாக ஒரு ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க வந்துட்டு சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு ரெகுலர் மெடிக்கேஷன்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ மெடிசன்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் உங்களுக்கு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெகுலராக மெடிசன் எடுத்தால் லைக் இந்த தைராய்டு அப்படின்ற ஒரு மாதிரி இப்போ ஒரு ஹார்மோன் ரிலேட்டடான டேப்லெட்ஸ் நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ரெகுலரைஸ்டான டேப்லெட்ஸை நீங்கள் எடுக்காம ஸ்கிப் பண்ணி எடுக்கும் போதும் கண்டிப்பா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா எடுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அண்ட் நேச்சுரல் தெரப்பீஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த தைராய்டோட ரூட் காஸை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ ரூட் காஸை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தைராய்டு வந்து ரிப்பீட் ஆகாது. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்த மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக தைராய்டுக்கு செலினியம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ செலினியம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
செலினியம் அப்படின்றது ஒரு ட்ரேஸ் எலமெண்ட், தைராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசத்தை வந்துட்டு சரி செய்யக்கூடியது. ஸோ நீங்கள் டூனா ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் செலினியம் இருக்குது. அண்ட் டர்க்கி, அதாவது வான்கோழின்னு நினைக்கிறேன், ஸோ அதில் இருக்குது. அண்ட் ஆல்மண்ட்ஸில் கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக செலினியம், அதாவது தைராய்டு ஹார்மோனை மெட்டபாலிசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆல்மண்ட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்மண்ட்ஸை வந்துட்டு ரெகுலராக எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹெல்தி பாடியும் கிடைக்கும், ப்ளஸ் உங்களோட ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகி வரும். விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தைராய்டு இம்பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. விட்டமின் டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சன் எக்ஸ்போஷரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெய்லி, அதாவது தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே வந்துட்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்துட்டு, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு விட்டமின் டி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சன் பாத் வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஸோ ஒரு 20 மினிட்ஸ் சன் பாத் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு விட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். விட்டமின் டி வந்துட்டு சன்னில் மட்டும்தான் இருக்கா, ஃபுட்ஸில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபுட்ஸ்லேயும் இருக்குது. பட் சன்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி தான் பெஸ்ட். அண்ட் விட்டமின் பியும் கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோனை ரெகுலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பட்டாணி இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே விட்டமின் பி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ரெகுலராக, அதாவது ஹைப்போதைராய்டுக்கு வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கண்டிப்பாக ஹைப்போதைராய்டு இருக்கவங்களாம் கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க. உங்களோட தைராய்டு வந்துட்டு நல்லாவே ரெகுலர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் குட் ஃபார் ஹார்ட் அண்ட் தென் தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்துட்டு தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு ரிச் இன் மெக்னீஷியம் அண்ட் விட்டமின் B12. ஸோ கண்டிப்பாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹெல்தி பாடிக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதை அந்த எக்ஸசைஸ் வந்துட்டு சரி செய்யும். பிகாஸ் வந்துட்டு அதனால் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். பிளட் சர்க்குலேஷன் நடந்தாலே உங்கள் த்ரூ அவுட் த பாடி அந்த பிளட் போகிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், தைராய்டுக்கான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம சிம்பிள் நம்ம கையில் தான் நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கையில் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட், நீங்கள் எந்த ஹேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம தம்பு எடுத்துக்கலாம். ஸோ தம்பில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு மைக்ரோபோரஸ் டேப் அண்ட் பெப்பர் இது வச்சிருக்கேன். இது வந்து மைக்ரோபோரஸ் டேப். இந்த டேப் வந்துட்டு 1 inch சைஸ். ஸோ இந்த 1 inch சைஸ் டேப் வந்துட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மைக்ரோபோரஸ் டேப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொடுப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் 70 rupees or 80 rupees. ஸோ இந்த டேப் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் பெப்பர் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த பெப்பரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டேப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிட் கட் பண்ணி அதில் வந்து நான் பெப்பர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் வச்சாலே போதும், அது ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், இந்த பார்ட்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடம் மைல்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ எந்த மாதிரியான தைராய்டு இருந்தாலும், இதர் ஹைப்போ ஆர் ஹைப்பர், எந்த மாதிரியான தைராய்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இந்த பிளேஸில் பெப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஓகே. அண்ட் தென் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரோட் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த கையில் காட்டுறேன். ஸோ இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டில் சென்டர் ஆஃப் த பார்ட் வந்து த்ரோட் சக்ரா. ஸோ நம்ம தைராய்டை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு த்ரோட் ஏரியா. ஸோ நம்ம வந்துட்டு சக்ரா வச்சு கூட நம்ம அதை வந்து சரி பண்ணலாம். ஸோ நம்ம ஒரே ஒரு பெப்பர் டேப்பில் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒரே ஒரு பெப்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த த்ரோட் சக்ராவில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒட்டியாச்சு. ஓகே. அண்ட் இங்கேயும் ஒரு மைல்ட் ப்ரெஷர் அண்ட் இங்கேயும் ப்ரெஷர். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 4 hours அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம், இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாது. ஸோ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடணும். அகெயின் வந்துட்டு ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு புது பெப்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சீஸில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே வந்துட்டு நம்மளோட பாடி அப்சர்வ் பண்ணி முடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த பெப்பர் வந்து வேஸ்ட் தான். ஸோ
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்தராக உங்களுக்கு இந்த தைராய்டு ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. I will clear that inshallah. So thank you so much for watching. Have a healthy and happy life. Bye bye.